பெரியார் கொள்கை என்பது ஏதோ கடவுள் மறுப்பு, மத மறுப்பு என்றுதான் நாட்டு மக்கள் மத்தியிலே ஊடகங்கள் பிரச்சாரம் செய்து வைத்திருக்கின்றன. ஆனால் தந்தை பெரியார் கொள்கை என்பது ஒரு வாழ்க்கை நெறி, ஏ வே ஆஃப் லைஃப். அதுதான் தன்னை ஆசிரியர்கள் வாழ்வியல் சிந்தனைகள். நான் கடவுள் மறுப்பாளனாக இருக்கிறேன் என்றால் ஒரு சுயநலம் இருக்கு. முதலில் நம்முடைய அறிவு காப்பாற்றப்படுகிறது. கடவுள் பார்த்துப்பார், அந்த நிலையில் தன்னம்பிக்கையும் அறிவும் காப்பாற்றப்படுகிறது. இரண்டாவது, காலம் நேரம் காப்பாற்றப்படுகிறது. ஒரு புள்ளிவனருக்கு மத காரணங்களுக்காக, சடங்கு சம்பிரதாயங்களுக்காக இந்தியாவை பொறுத்தவரையில் மனிதன் செலவழிக்கின்ற காலம் ஒரு வருடத்தில் 180 நாட்கள். எப்படி இந்த நாடு விளங்கும்? ஆனால் ஒரு பெரியாரிஸ்டாக, தந்தை பெரியாருடைய தொண்டனாக வாழ்கின்ற நமக்கு இந்த 180 நாட்களும் மிச்சம், லாபம். மூன்றாவதாக பொருளாதார இழப்பு. கடவுள் மத காரியங்களுக்காக, பண்டிகைகளுக்காக எவ்வளவு பணத்தை செலவு பண்ணுறோம், அவையெல்லாம் நமக்கு லாபம். ஆகவே தந்தை பெரியாருடைய கொள்கை என்பது ஒரு வாழ்க்கை நெறிமுறை. அந்த வகையில்தான் ஆசிரியர்கள் இந்த வாழ்வியல் சிந்தனைகளை, நான் அதுக்கு முன்னாடி பரோட்டா கூட சாப்பிட்டு இருந்தேன். என்றைக்கு ஆசிரியர்கள் பரோட்டா சாப்பிடுவதில் உள்ள கெடுதல் என்று ஏனாரோ அன்னையிலேருந்து பரோட்டா சாப்பிட்றது கிடையாது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அவ்வளோ படிக்கிறார், எப்பொழுதும் படித்து கொண்டே இருக்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியம். சில பேர் ஆசிரியர்கிட்ட புதுசாக ஒரு புத்தகம் வாங்கியதாக நினைத்து கொண்டு பரிசாக கொடுப்பார்கள். இதை ஏற்கனவே வாங்கி படிச்சுட்டேனே பாரு. அந்த தலைவருக்கு ஒரு பிறந்த நாள் என்று சொல்வது பாராட்டுக்காக இல்லை, பெருமைக்காக இல்லை, அவற்றெல்லாம் கலந்து விட்டார்கள். ஒரு கொள்கை விழா, தந்தை பெரியார் பிறந்தநாள் 90ஆம் ஆண்டு பிறந்தநாள்னு வச்சுக்கோங்க. அந்த 90ஆம் ஆண்டு பிறந்தநாளை கொண்டாட முடியாதவர்கள் அடுத்த பிறந்தநாள் வந்திருக்கு பின்னால் கூட, ஐயா போன ஆண்டு பிறந்தநாள் விழாவை நாங்கள் கொண்டாடல, அதையும் சேர்த்து 2 விழாவை கொண்டாடுறோம்பாங்க, அரியர்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. அப்போ ஐயா என்ன சொல்லுவார்னா, இந்த பிறந்தநாள் விழா என்பது எனக்கு ஒன்றும் பெருமை இல்லை. நான் பெருமைக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சா என்னை பாராட்டினவனை விட தூற்றினவன் தான் அதிகம். இந்த பாராட்டுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சால் தூற்றத்துக்காக துக்கப்பட்டிருக்கணும். இரண்டும் எனக்கு ஒன்று தான். ஆனால் எதற்காக இந்த பிறந்தநாள் விழா என்று கேட்டால், அதன் மூலமாக கொள்கையை பரப்புவதற்கு ஒரு வாய்ப்பு. அந்த அடிப்படையில் தான் இந்த பிறந்தநாள் விழாவும். அவர்களை பொறுத்தவரையில் 92 82 இந்த பொது வாழ்க்கை, இந்த விகிதாச்சாரம் எனக்கு இல்லை, நமக்கு தெரிந்த வரையில் 92 82 பொது வாழ்க்கை என்பது நம்முடைய தலைவருக்கு மட்டுமே உள்ள ஒரு தனி சிறப்பாகும். விடுதலை பத்திரிகை தோன்றி 90 ஆண்டு. அந்த 90 ஆண்டில் 62 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆசிரியராக இருந்த ஒரு பெரிய சாதனைக்கு உரியவரும் நம்முடைய ஆசிரியர் தான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களை பொறுத்தவரையிலே பெரியாருக்கு பின்னால் அந்த இயக்கம் இருக்குமா? ரொம்ப பேர் கேள்விப்பட்டாங்க. அதில் 2 வகை உண்டு. இருக்கக்கூடாது என்று ஆசைப்பட்டவர்கள், இல்லாமல் போய்விட்டால் என்ன ஆகாம் என்று அதிர்ச்சிக்கு உரியவர்கள். 2 வகையானவர்கள் உண்டு. ஆனால் தந்தை பெரியாருக்கு பின்னாலே இயக்கம் இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது. இந்த பெரியார் தொடர்களுக்குள் முன்பு, குறிப்பாக நான் நுழைந்த நேரத்தில் இங்கே பணியாற்றியவர்கள் ஒரு 15 பேர். இன்றைக்கு பணியாற்றுகின்றவர்கள் 125 பேர். அப்படி என்றால் அதனுடைய பொருள், அவ்வளவு பணிகள் இங்கே நடந்து கொண்டு இருக்கின்றன. தந்தை பெரியார் கல்வி நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டாலும், ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் ஆண்களுக்கு பெண்களுக்கு, இன்றைக்கி பல்கலைக்கழகம் அளவிற்கு
அத்தனை கல்வி நிறுவனங்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றன. தந்தை பெரியார் எந்த காரணத்திற்காக காங்கிரஸ் விட்டு வெளியேறினார்? வகுப்புரிமைக்காக வெளியேறினார். தந்தை பெரியார் இருந்த காலத்திலே தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு 49 விழுக்காடு. இன்றைக்கு நாம் 69% இடஒதுக்கீட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு என்ன காரணம்? இதற்கு பின்புலமாக இருந்தவர் யார்? ஒரு செய்தி சொல்ல வேண்டும். இதே மேடையில், அப்பொழுது இவ்வளவு சிறப்பான மேடையாக இருக்காது, உங்களுக்கு தெரியும். மழை பெஞ்சால் தலையில் இடி விடுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி தலைவர் ஆசிரியருக்கு வந்திருக்கு பின்னால் பெரியார் திருடைய வடிவமே மாறி போச்சு. இங்கே 30/6/1979 இதே மேடையில் பிபி மண்டல் வந்தார். மண்டல் குழு உறுப்பினர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு வரவேற்பு இங்கே கொடுத்தோம். அப்பொழுது அவர் சொன்னார், எனக்கு முன்னால் காக்கா கலைஞர் தலைமையில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆனால் ஆணையம் அறிக்கையை கொடுத்தது. அந்த ஆணையத்தினுடைய கதி என்ன ஆயிற்று என்று எங்களுக்கு தெரியாது. இப்பொழுது கூட நாங்கள் அறிக்கை கொடுப்போம். இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று அறிக்கையை கொடுப்போம். இந்த அறிக்கை செயல்பாட்டுக்கு வருமா என்று கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. மண்டல் சொன்னது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது சொன்னார் மண்டல் அவர்கள். பெரியார் பிறந்த மண்ணிலிருந்து நான் பேசுகிறேன். மண்டல் சொன்னது. இந்த மண்டல் குழு பரிந்துரை செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது பெரியார் திடலிலும் அதனுடைய தலைவர் வீரமணி கையிலும் இருக்கிறது என்றார். பல பேர் வராது நினைச்சாங்க. 10 ஆண்டு ஆச்சு, அதுக்கு வாழ்வு கிடையாதுன்னு நினைச்சாங்க. ஆனால் இன்றைக்கு 27% இடஒதுக்கீடு இந்தியா முழுமையும், தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை இந்தியா முழுவதும் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்டவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? அதற்காக திராவிட கழகம் நடத்திய மாநாடுகள் 42 போராட்டங்கள், 16 போராட்டங்கள். பிரதமர் இந்திரா காந்தி வீட்டுக்கு முன்னால் மறியல், டெல்லியிலே நாடாளுமன்றத்திற்கு முன்னால் மறியல். எங்கள் தோழர்கள் டெல்லி சிறைவரை பார்த்துவிட்டு வந்தார்கள். வாராது வந்த மாமணியாக வந்த விபி சிங் காலத்தில் அது செயல்பாட்டுக்கு வந்தது. அதனால் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அப்பொழுது ஒரு செய்தி, லக்னோவிலே தந்தை பெரியார் பிறந்தநாள் விழாவை காஞ்சிராம ஒரு முயற்சியால் மாயாவதி முதலமைச்சராக இருந்தபொழுது நடத்தப்பட்டது. அன்றும் டெல்லியிலே மௌலங்கர் ஹால் மன்றத்திலே பிபி சிங் பேசினார். 27% இடஒதுக்கீட்டை நம்ம செயல்படுத்திட்டோம். மண்டல் குழு அறிக்கையில் பல்வேறு சலுகைகள், வாய்ப்புகள், உரிமைகள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருக்கின்றன. அவற்றை செயல்படுத்துவது எப்படி? அதை பற்றி நாம் அடுத்து சிந்திக்க வேண்டும். அப்பொழுது சொன்னார் விபி சிங், நான் உறுதியாக நம்புகிறேன், அகில இந்திய அளவில் இதற்காக ஒருங்கிணைக்கக்கூடிய தலைமை கொறடாவாக வீரமணி இருப்பார். விபி சிங் சொல்லிட்டே போகலாம். இன்றைக்கு எந்த காங்கிரஸை விட்டு தந்தை பெரியார் வகுப்புரிமைக்காக வெளியேறினாரோ அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய இளந்தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு பேசுகிறார், செய்தியாளர்களை சந்திக்கிறார். உங்களில் எத்தனை பேர் ஓபிசி என்று கேட்கிறார். எந்த காங்கிரஸ் வகுப்புரிமைக்காக போராடி வெற்றி பெற முடியாது வெளியேறிய தந்தை பெரியார் இன்றைக்கு அந்த காங்கிரஸ் கேட்கிறது. அடுத்து 50% என்ன உச்சவரம்பு, அதை உடைப்பேன் என்கிறார். தந்தை பெரியார் மரணம் அடைந்து விட்டாரா? உடலால் அவர் மறைந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தந்தை பெரியார் கொள்கையால்
சமூக நீதியா, முற்போக்கு கருத்துக்களால் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இங்கே அமெரிக்காவிலிருந்து வந்திருக்காங்க. பெரியார் இன்டர்நேஷனல் உலகம் புறாவும் இன்றைக்கு பெரியாருடைய கொள்கைகள் பரவக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இது சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு. இன்னொன்று குடியரசனுடைய நூற்றாண்டு. சிந்து சமவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம் என்பதற்கான நூற்றாண்டு. வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு. அதிலே நம்முடைய தலைவருக்கு 92. வருகின்ற 12ஆம் தேதி வைக்கத்திலே வைக்கம் நினைவகம் திறப்பு விழா நடைபெற இருக்கிறது. கேரள மாநில முதலமைச்சரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் நம்முடைய தலைவர் ஆசிரியர்களும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு செய்தி, ஒரு அரசியல் செய்தியாக பார்க்க வேண்டாம். தந்தை பெரியார் சொல்வார், நாட்டில் நடப்பது அரசியல் போராட்டம் அல்ல, அது ஒரு இன போராட்டம், ஆரிய திராவிட போராட்டம். பல பேர் கொடுக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்த்து சொல்லுகிறேன். ஐயா சொல்கிறார், நாட்டில் நடைபெறுவது அரசியல் போராட்டம் அல்ல. இன்றைக்கு தமிழ்நாட்டையும் எடுத்துங்க, நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. நாங்கள் இது வரைக்கும் அதை பற்றி பேசாமல் இருந்தோம். நம்முடைய தலைவர் ஆசிரியர் இந்த கருத்தை சொல்ல வேண்டாம்னாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், பூனைக்குட்டி எப்போ வெளில வருதுன்னு கொஞ்சம் தாமதித்து பார்ப்போம், அவசரப்பட வேண்டாம். ஆனால் ஒரு காலம் வந்து விட்டது. நேற்று நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியிலே ஒரு சினிமா கதாநாயகர் பேசிய பேச்சின் மூலமாக பூனைக்குட்டி வெளியில் வந்து விட்டது. இந்த திராவிட மாடல் ஆட்சியை ஒழிப்பதுதான் தங்களுடைய வேலை என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள். இதற்கு மேலும் நாம் அமைதி காத்து கொண்டு இருக்க முடியுமா என்றால் முடியாது. ஏன் திராவிட மாடல் ஆட்சியை ஒழிக்கணும்? என்ன தவறு செய்தது? தந்தை பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்தது தப்பா? கடைநிலை ஊழியரிலிருந்து ஐஏஎஸ் அதிகாரி வரை அந்த நாளில் எழுந்து நின்று தந்தை பெரியாருடைய சமூக நீதியை காப்போம், உள்ள பெரியார் ஊழியர் நினச்சிட்டு இருப்பான். நிற்க வச்சுட்டார, சொல்ல வச்சுட்டார. நேற்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி, எங்களை வழிநடத்துவது பெரியார் திடல் வீரமணி என்று வெளிப்படுத்தி விட்டார. அந்த ஆட்சியை ஒழிப்பதுதான் தன்னுடைய பணி என்று ஒருவர் கிளம்பியிருக்கிறார். எத்தனையோ பேர் கிளம்பி பார்த்தா ஆச்சு. எல்லாரும் எம்ஜிஆர் நினச்சிட முடியாது. அவர் திடீர்னு கட்சியை ஆரம்பிச்சிடல. அவர் திமுகவில் பல ஆண்டுகள் இருந்து பிரச்சாரம் செய்து பொருளாளராக இருந்து அதற்கு பின்னால் ஒரு சூழ்நிலையில் வந்துட்டார். ஆனால் எம்ஜிஆருங்கிற நடிகர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த காரணத்தினால தடியெடுத்தெல்லாம் தண்டல்காரங்கிற முறையில் ஆட்சியை பிடிப்போம், திராவிட மாடல் ஆட்சியை ஒழிப்போம் என்று சொன்னால் அது கருஞ்சட்டை பட்டாளம் இருக்கின்றவரை, தந்தை பெரியாருடைய சிந்தனைகள் இருக்கின்றவரை அது நடக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே அடுத்து நம்முடைய பணியிலே அது ஒரு முக்கியமான அம்சம். சில பேர் அரசியல் கட்சி ஆரம்பிப்பாங்க, ஒரு தேர்தலோடு அவங்க முகரி இல்லாமல் போயிடும். அதனால் வரட்டும், ஒரு தேர்தலோடு அவருடைய முகவரி எங்கே போகிறதுன்னு பார்ப்போம், நம்ம நினைத்து பார்ப்போம். அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. சில பேர் 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் உள்ளவங்க ஒரு தினசாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சினிமா வேறு, ஆட்சியை நடத்துவது வேறு. சினிமாவும் ஆட்சியும் ஒன்றும் இல்லை. முன்னாடி கொள்கையை சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கள். ஏன் இலைமறை காயாக பேசுகிறீங்க? நாங்களும் பிஜேபியை எதிர்க்கிறோம், மதவாதத்தை எதிர்க்கிறோம் சொல்லுங்கள், இந்தியை எதிர்க்கிறோம், வெளிப்படையாக சொல்லுங்கள். அதில் திரைமறையாக பேசுவது. ஆகவே கண்டிப்பாக அடுத்து நம்முடைய பணி என்பது இந்த திராவிட மாடல் ஆட்சியை அடுத்த தேர்தலிலும் அதற்கு அப்பாலும் வலுப்படுத்த வேண்டியது நமக்காக, தனிப்பட்ட முறையில் இந்த நாட்டுக்காக.
இன்னைக்கு இந்தியா கூட்டணி என்பதற்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அதற்கு அடுத்து வருகின்றவர் அதை விட வேகமாக இருக்கார். சனாதனத்திலே கை வச்சிட்டாரு. ஆனால் ஒன்று, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், அது மாதிரி சொல்லி முடிக்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த கடவுள் மதம் இந்த பூச்சாண்டைலாம் காட்டலாம் பயப்படாது, நடக்காதுங்க. 71 தேர்தலையும் பார்த்துட்டோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் எந்த கட்சியும் பெறாத 184 இடங்களை பெற்றது அந்த 71 தேர்தல் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த தேர்தல் பிரச்சனை என்ன? சேலத்தில் ராமனை செருப்பால் அடிச்சிட்டாரு பெரியார். அந்த பெரியார் திராவிட கழகம் திமுக ஆதரிக்குது, அவங்களுக்காக ஓட்டுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. லூதியானாவுக்கு பிரதமர் இந்திரா காந்தி வந்தாங்க. இந்து பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டான். தமிழ்நாட்டில் அப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி, தமிழ்நாட்டில் இந்த கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு, அண்மையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி அது ஒரு மாற்றம் வரும் போல தோன்றுகிறது என்று இந்து பத்திரிகை. என்ன மாற்றம், என்ன நடந்துச்சுன்னு பிரதமர் இந்திரா காந்தி கேட்டாங்க. சேலத்தில் ராமனை செருப்பால் அடிச்சிட்டாங்க. யார் அடித்தா? அந்த அம்மாக்கு அடிச்சு. பெரியார் ஈவேரா? ஓ அவரா? அவர் 50 வருஷமாக அடிச்சிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ பிரச்சாரம் நடந்தும் 138 இருந்த திமுக 184 என்ற சரித்திர வரலாற்றை படிச்சது. அதனால் இதெல்லாம் பேசினா ஓட்டு வராது, பதுங்கி பேசணும், இலைமறையாக அப்படின்னு தேவையில்லை, வெளிப்படையாக பேசுங்க. தந்தை பெரியார் மண்ணை எப்படி பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்கு பின்னால் நம்முடைய தலைவர் ஆசிரியர் அன்னை மணியம்மையார் அவர்கள். இந்த இயக்கம் பெரியாருக்கு பின்னால் இருக்காதுன்னு நினச்சவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா, நம்முடைய தலைவர் ஆசிரியரை பழனியில் பார்ப்பனர்கள் மாநாடு கூட்டி பாடக்கட்டி தூக்கிட்டு போனாங்க. இதுதான் அடையாளம். ஐயா சொல்வார், மற்றவங்களாம் சொல்கிறதுக்கும் ஐயா சொல்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒருவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன் நண்பன் யார் என்று சொல்லுவாங்க. ஆனால் தந்தை பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உன் எதிரி யார் என்று சொல், அப்பொழுது தான் உன்னுடைய யோகியதை என்னன்னு தெரியும். அதனால் பாடகட்டி தூக்கிட்டான் எதிரி. அப்போ சரியான பாதையில் நம்முடைய தலைவர் சென்று கொண்டு இருக்கிறார். நம்முடைய செய்தியாளர்கள் கேட்டாங்க தலைவரை, உங்களை பார்ப்பனர்கள் பாடகட்டி தூக்கிட்டு போனாங்களே, இதை பற்றி என்ன கருத்து? சந்தோஷம், மகிழ்ச்சி. பத்திரிகையாளனுக்கு அதிர்ச்சி. என்னங்க உங்களை பாடகட்டி தூக்கிட்டு போனாங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சி இருக்கீங்களே, ஒரு சூத்திரம் முடத்தை 4 பாப்பான் தூக்கிட்டு போயிருக்கானே, என் கொள்கை வெற்றியா இல்லையான்னு கேட்டாங்க. தலைவர் ஆசிரியருக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் எல்லா கட்சி தோழர்களுக்கும் எல்லாரும் தெரியும். அவரே ஒரு நாள் சொல்கிறாரு, இன்னும் நிறைய புதிய முகங்களையே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். திராவிட கழகம்னா ஒரு காலத்தில் வயதானவர்கள் எல்டர்லி பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டர்லி அண்ட் எல்டர்லி பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, காலம் மாறிப்போச்சு. இன்றைக்கு இளைஞர்களுடைய பாசறையாக திராவிட கழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. வருகிறார்கள், தேங்க்ஸ் டு பிஜேபி ஆர்எஸ்எஸ். நீங்கள் எவ்வளவு அதிகமாக பேச பெரியாரை நோக்கி வந்து கொண்டே இருப்பார்கள். இது சுயமரியா இயக்கத்தினுடைய நூற்றாண்டு. அதை பற்றி மட்டும் ஒன்று ஐயா சொன்னதை சொல்லி முடிச்சிருக்கின்றேன். நவமணிக்கு ஐயா அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதி கொடுத்துருக்காரு. இப்போ 1937. அதில் ஒரு கருத்தை சொல்கிறார் ஐயா அவர்கள். நாளை நான் சாகும்போது எனக்கு உணர்வு இருந்தால் நிம்மதியாகத்தான் சாவையினை ஒழிய ஒரு குறையும் இருப்பதாக நான் கருத மாட்டேன். எதையும் நான் குறையாய் விட்டு போகிறேன் என்று அதிருப்திப்பட மாட்டேன். நான் ஜீவனோடு இருப்பதால் அதற்கு ஒரு வேலை இருந்தானே தீர வேண்டும். அதாவது ஒரு
ஒரு வேலை இல்லாமல் உயிர் வாழ முடியாதே என்று கருதி ஏதோ ஒரு வேலை என்பதில் இதை, அதாவது ஜாதி மதம் என்ற கொடுமை ஒழிவதும் கடவுள் என்ற மூட நம்பிக்கை ஒழிவதும் மனித சமூகத்திற்கு நன்மையானது என்ற கருத்தில் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று கருதுகிறனோ அந்த வேலையை செய்கிறேன். இந்த வளர்ச்சி வலுத்துத்தான் அதே முக்கியமானதும் முடிவானதுமான வேலை என்று இறங்கிவிட்டேன். இந்த எண்ணத்தின் மீது உருவாக்கப்பட்டதுதான் சுயமரியாதை இயக்கம். இன்றைக்கும் அது தேவை. அதை பற்றி சொல்லும் பொழுது ஐயா அவர்கள், சுயமரியாதை இயக்கம் இதுவரை செய்த பிரச்சாரம் மேலாக கேரளா, ஆந்திரா, கர்நாடகா தேசம் மாத்திரம் அல்லாமல் இந்தியா முழுமைக்கும் பிரச்சாரம் செய்ய போகிறது. அது தனது பழைய வாலிபர்கள் பெரும்பாலோர் வாழ்க்கை பயணம் முடிவடைந்து விட்டதால் புதிய வாலிபர்களை சேகரித்து கொண்டே வருகிறது. நான் சொன்ன பாருங்க, எப்போ சொல்கிறார்? 37 சொல்கிறார் ஐயா. புதிய இளைஞர்கள், வாலிபர்கள் வயதானது போயிடுவாங்க, ஆனால் புதிய இளைஞர்கள் இந்த இயக்கத்திற்கு வந்து கொண்டே இருப்பார்கள் என்று 37 சொல்கிறார். அந்த காட்சி நம்ம பார்க்குறோம். ஏராளமான வாலிபர்கள் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு சமயம் குறை ஏற்பட்டாலும் சுயமரியாதைக்கு குறை ஏற்படாது. அந்த நிலையை இன்றைக்கு நிறுத்தி இருப்பவர் நம்முடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள். உலகம் முழுவதும் பெரியார் இன்டர்நேஷனல் அவனுடைய பிரதிநிதியாக எங்கள் சகோதரியாக வந்திருக்கிறார்கள். வருகின்ற 28, 29 திருச்சியிலே அகில இந்திய பகுத்தறிவாளர்கள் மாநாடு நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நிமிடம் அவர் மட்டுமல்ல, இருக்கிற தோழர்களுக்கும் சதா பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. சொல்வார் ஆசிரியர், இயக்கம் என்றால் இயங்கிக் கொண்டே இருப்பது தான் இயக்கம், இது கட்சி அல்ல. ஆகவே நமக்கு ஏராள பணிகள் இருக்கின்றன, அதை நோக்கி பயணிப்போம். நம்முடைய தலைவர் ஆசிரியர் அவருடைய 100ஆண்டு விழாவையும் இந்த மேடையிலே நாம் கொண்டாடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.